மதுரை மாநகர் என்றாலே மதுரை மீனாட்சி சுந்தரேஸ்வரர் நம் நினைவில் வரும். அடுத்த நிகழ்வு சித்திரை திருவிழாவும் நினைவுக்கு வரும். அப்படி வரும்போது வைகை ஆற்றில் இறங்கி லட்சக்கணக்கான பக்தர்களுக்கு அழகர் கோவிலில் இருந்து தங்க குதிரை மேலேறி வரும் கள்ளழகர் சுந்தரராஜ பெருமாள் தான் நினைவுக்கு வருவார். அந்த பெரிய கதை தனி கதை என்றாலும் நாம் இப்பொழுது கள்ளழகர் கோவில் காவல் தெய்வமாக குலதெய்வமாக இருக்கும் 18ஆம் படி கருப்பனுக்கும் கள்ளழகர் சுந்தரராஜ பெருமாளுக்கும் என்ன தொடர்பு? எப்படி 18ஆம் படி கருப்பன் கள்ளழகர் மலைக்கு வந்தார்? ஏன் வந்தார்? 18ஆம் படி காரணம் என்ன? 18 பேரை கள்ளழகர் சுந்தரராஜ பெருமாள் ஏன் காவு வாங்கினார் என்பதை சுருக்கமாக பார்க்கலாம். அழகர் கோவில் மூலவருக்கு பரமசுவாமி என்ற பெயரும் உண்டு. நின்ற கோலத்தில் ஸ்ரீதேவி பூதேவி சமேதராய் எழில் கொஞ்சும் அழகுடன் காட்சி தருகிறார் அழகர் என்ற சுந்தரராஜ பெருமாள். பெயரில் மட்டுமல்ல, கொள்ளை அழகு. உலகில் இவ்வளவு அழகான பெருமாள் வேறு எங்கும் கிடையாது. அந்த அழகுதான் கேரளாவை சேர்ந்த மன்னனுக்கு கள்ளழகர் பெருமானை தூக்கிச் செல்ல முடிவு செய்தான். ஆனால் இவ்வளவு பாதுகாப்பான இடத்திலிருந்து எடுத்து செல்வது என்பது இயலாத காரியம் என்று நினைத்த கேரள மன்னன் கேரளாவிலிருந்து 18 மந்திரவாதிகளையும் அவர்களுக்கு காவல் தெய்வத்தையும் அனுப்பி கள்ளழகரை கவர்ந்து வர அனுப்பி வைத்தான். 18 மந்திரவாதிகளின் கண்களில் மை தடவி கொண்டதால் பிறர் கண்ணுக்கு தெரிய மாட்டார்கள், உருவம் மறைந்துவிடும். இதை அறிந்த பெருமாள் கோயில் பட்டரின் கனவில் தோன்றி கேரள மந்திரவாதிகளின் திட்டத்தை தெரிவிக்க, பட்டர் மறுநாள் பெருமாளுக்கு படைக்க வைத்திருக்கும் பொங்கலில் அதிகமாக மிளகை சேர்த்து பொங்கலை உருண்டையாக உருட்டிவிட, பொங்கல் வாசனையால் கவர்ந்து இழுக்கப்பட்ட 18 மந்திரவாதிகளும் சுவாமி பிரசாதத்தை சாப்பிட மிளகு காரம் தாங்காமல் கண்ணீர் விட, கண்ணில் தடவிய மந்திரமை அழிந்து போக மந்திரவாதிகளின் உருவம் தெரிய வந்து காவலர்களும் பக்தர்களும் அடித்து கொன்றனர். அவர்களுக்கு காவல் தெய்வமாக வந்த தெய்வம்தான் 18ஆம் படி கருப்பன். பெருமாளின் அழகில் மயங்கிய கருப்பன் அங்கேயே நின்றுவிட கருப்பனை மந்திர சக்தியால் கட்டி போட்டனர். கேரளாவிலிருந்து வந்த காவல் தெய்வம்தான் அழகருக்கு காவல் தெய்வமாக இருந்து காவல் காப்பதாக விருப்பம் தெரிவிக்க 18 மந்திரவாதிகளின் உடலை ஒவ்வொரு படிகளிலும் அடக்கம் செய்து அதன் மீது நின்று காவல் பணி செய்ய ஆரம்பித்தார். அன்று முதல் 18ஆம் படி கருப்பன் என்ற பட்டத்துடனும் கருப்பன் கேட்டுக்கொண்டதற்கு இணங்க தினந்தோறும் பெருமாளுக்கு அர்த்தஜாம நிர்மால்ய நிவேதனங்கள் 18ஆம் படி கருப்பனுக்கும் படைக்கப்படுகிறது. ஆலயத்தின் சொத்துக்கள் முழுமைக்கும் 18ஆம் படி கருப்பன் தான் காவல். அரங்கன் சொத்து அழகர் அங்கவடிவுக்கும் காணாது என்ற ஒரு சொலவடை உண்டு. அந்த அளவுக்கு அழகருக்கு ஆபரணங்கள் உண்டு. எனவே அழகர் சித்திரை திருவிழாவுக்கு மலையை விட்டு செல்லும் போது 18ஆம் படி கருப்பனிடம் என்னென்ன நகை அணிந்திருக்கிறார் என்ற கணக்கையும் திரும்பி வரும்போதும் கணக்கு காட்டப்படுகிறது. அதேபோல் தினசரி இரவு கோவில் சாத்திய பிறகு அழகர் கோவில் சாவியை 18ஆம் படி கருப்பன் சந்நிதியில் கொண்டு வந்து வைக்கும் வழக்கம் உள்ளது. 18ஆம் படி கருப்பனுக்கு உருவமில்லை, பெரும் கதவே கருப்பனின் உருவமாக வணங்கப்படுகிறது. எப்பொழுதுமே மூடியிருக்கும் 18ஆம் படி கருப்பனின் கதவு வருடத்தில் ஒரு நாள் பிரம்மோற்சவத்தில் சக்கரத்தாழ்வார் எழுந்தருளலுக்காக மட்டுமே திறக்கப்படும். 18ஆம் படி கருப்பன் சந்நிதியில் பொய் சொன்னால் கடுமையான தண்டனை கிடைக்கும் என்பது ஐதீகம். சுற்றியுள்ள கிராம மக்களுக்கு குலதெய்வமாகவும் 18ஆம் படி கருப்பன் இருக்கிறார். 18ஆம் படி கருப்பின் காவலை தாண்டி எதுவும் உள்ளே செல்ல இயலாது. தினமும் நூப்புர கங்கையிலிருந்து அழகருக்கு கொண்டு வரப்படும் தீர்த்தத்தை கருப்பனின் சந்நிதியில் வைத்து அது தூய்மையாக கொண்டு வரப்பட்டது என்று பிரமாணம் செய்த பின்னே உள்ளே கொண்டு செல்ல இயலும். கருப்பனிடம் செய்யும் பிரமாணம் நீதிதேவன் சந்நிதியில் செய்யும் பிரமாணத்துக்கு இணையானது. 2025ஆம் ஆண்டு கள்ளழகர் பெருமாள் மூலவர் பரமசாமியும் ஸ்ரீதேவி பூமாதேவி ஆகியோர் 28/1/2025ஆம் தேதி முதல் ஆடி அமாவாசை தினமான 24/7/2025 வரை தைல பிரதிஷ்டையில் இருப்பதால் மூலவர் தரிசனம் கிடையாது. ஆதலால் மூலவருக்கு பூமாலைகள் மற்றும் வஸ்திரங்கள் சாத்துப்படி செய்யப்பட மாட்டாது. எனவே உற்சவர் தரிசனம் மட்டுமே அனுமதி. இப்படி கள்ளழகர் பெருமாளுக்கு 3 வருடங்களுக்கு ஒரு முறை 6 மாதங்கள் தைல பிரதிஷ்டையில் இருப்பார். அழகர் கோவில் மேலூர் வட்டம், மதுரை மாவட்டத்தில் உள்ளது.
கோவில் நடை தினசரி அதிகாலை 5:30 மணி முதல் 12:30 மணி வரையிலும், மதியம் 3:30 மணி முதல் இரவு 7:30 மணி வரையிலும் நடை திறந்திருக்கும். தினசரி பூஜைகள்: விஸ்வரூப தரிசனம் காலை 6 மணிக்கும், பொங்கல் ஆராதனை கோஷ்டி காலை 7:30 மணிக்கும், உச்சகால பூஜை மதியம் 12 மணிக்கும் நடைபெறும். மதியம் 3:30 மணிக்கு சாயரட்ச பூஜையும், மாலை 6:30 மணிக்கு நித்யான சந்தான கோஷ்டியும், அர்த்தஜாம பூஜை சம்பா காலம் இரவு 7:30 மணிக்கும் நடைபெறும்.